ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை தொடர்ந்து பாதிப்புகளுடன் கூடிய விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய வெளியுறவு தலைவர்கள் பிரசல்ஸ் கூட்டத்தில் இந்த முடிவை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரான் அரசு தனது மக்களை வன்முறையால் அடக்கியதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது அல் கொய்தா, அமாஸ் மற்றும் IS போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் ஒரே பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடிவை நிறைவேற்றிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தீவிரவாதமாக செயற்பட்டால் அதே முறையில் எதிர்வினையை எதிர்கொள்வீர்கள் என ஈரானை கண்டித்துள்ளனர். ஈரான் இராணுவ தலைமையகம் இந்த முடிவை தார்மீகமற்ற, பொறுப்பற்ற, வெறுப்பானது என விமர்சித்துள்ளதுடன் இது அமெரிக்கா, இஸ்ரேல் கொள்கைகளுக்கு இணங்கப்பட்ட நடவடிக்கை என குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் புரட்சிகர காவல் படையானது IS போன்ற வன்முறை குழுக்களுடன் போராட முக்கிய பங்கு வகித்ததாகவும் இந்த குழுவின் விளைவுகள் நேரடியாக ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு வரும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டின் பேரில் உக்ரைன், ரஷ்யா இடையே ஒரு வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. உக்ரைனில் நிலவும் கடும் குளிர் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அவதி காரணமாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை கியூ உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என தான் தனிப்பட்ட முறையில் புட்டினிடம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த போர் நிறுத்தம் 7 நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் மற்றும் உட்கட்டமைப்பு சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு இது முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் ரஷ்யா 1000 உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக கியூ தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலாக உக்ரைன் 38 ரஷ்ய வீரர்களின் உடல்களை திருப்பி வழங்கியதாக மாஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பரிமாற்றத்தை ரஷ்யாவின் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் விளாடிமிர் மெதின்ஸ்கி டெலிகிராமில் பதிவிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உடல்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளன. 2025 ஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பரிமாற்றம் நடைபெற்றது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 12,000 வீரர்களின் உடல்கள் மற்றும் கடுமையாக காயமடைந்த நோயுற்ற 25 வயதுக்கும் குறைந்த போர் கைதிகளை விடுவிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த கடைசி பரிமாற்றத்தில் ரஷ்யா 1000 உடல்களை உக்ரைனுக்கு வழங்கி 30 உடல்களை பெற்றுக்கொண்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இருதரப்பும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. சமீபத்தில் கார்கிவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர்.